ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இப்போ 23,650 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு டவுன் சைடில் 23,500 ஆர் 550 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 23,300 இருக்கும். ஸோ டவுன் சைடில். ஸோ அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவுமே 23,860 இந்த லெவலில் பிரேக் பண்ணால் 24,000 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். செகண்ட் லெவல் டார்கெட் 24,200 ஆல்மோஸ்ட். ஸோ 175 ஆர் 200. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து செகண்ட் லெவல் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் 24,500 தான் அடுத்த லெவல். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,800. இந்த 24,800 மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் பை நமக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல வந்தாலுமே திரும்ப ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரெக்ஷன்ஸ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ரேஞ்சை வந்து 24,800 வந்து நான் வந்து கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற லெவலில். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டவுன் சைடில். ஸோ ப்ரீவியஸ் லோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,300 தான் ப்ரீவியஸ் லோவாக வந்து நமக்கு இருக்கும். இந்த இடத்துல வரும்போது ஸோ டே சாட்ல வந்து டே டைம் ஃப்ரேமில் ஒரு டபுள் பாட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவலை திரும்பவுமே பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராங் செல்லுக்கான சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரெண்டுமே மாறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. 23,300 பிரேக் அவுட் பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து கீழே வர பட்சத்தில் இப்படி வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் 20,000 வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகிறப்ப தான் நமக்கு டவுன் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நாளைக்கான டார்கெட் லெவல் மட்டும் இன்ட்ராடே டார்கெட் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இன்ட்ராடே டார்கெட்ஸ் மட்டும் இந்த லெவலை டீப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். பட் இந்த வீடியோ வச்சுட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லெவலில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் சஜஷன். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.